அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாங்கள் ஆக்கூர் அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி 1973 போர்டு ஸ்கூலாக இருந்தது. அதில் 11 ஆண்டு எஸ்எல்சி படித்த மாணவர்கள் 1973 நாங்கள் 52 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது மறு சந்திப்பாக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அரங்கமே எங்களுடைய பள்ளித்தோழர் வள்ளியப்பன் அவர்கள் வழங்கிய 9 லட்சம் ரூபாயிலே தனி மனிதனாக இந்த பள்ளிக்காக நன்கொடை வழங்கியிருக்கின்றார். 52 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் இரண்டாவது சந்திப்பாக நாம் சந்திக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பள்ளி பருவத்து நிகழ்வுகள் தான் ஆயுள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், தன்னார்வத்தையும் கொடுக்கும் என்ற இந்த நிலையிலே சொல்லிக்கொண்டு வருகை தந்த அத்துணை பள்ளி தோழர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். இது போன்ற சந்திப்புகளையும் மறு சந்திப்புகளையும் மீண்டும் மீண்டும் நடத்த வேண்டும் என்ற ஆர்வமும் ஈடுபாடும் எங்களுக்கு நிச்சயம் உண்டு. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து இதுபோன்ற அரசு பள்ளிகளிலே பள்ளிக்கு தேவையான முக்கியமான நிகழ்வுகளையும் தேவையான உபகரணங்களையும் செய்து கொடுத்து இந்த பள்ளியிலே மீண்டும் இந்த இனிய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். பாருங்க சார், ஜெயபால் ஏற்பாடு பண்ண போட்டோ காப்பி பண்ணி கொடுத்துருங்க. இது தெரியல தெரியலையா? பாருங்க இது பிரிண்டர் செட் பண்ணுறது முன்னாடி இதில் விலைக்கு வரல ஆடலையா? ஜவஹர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஜேவியர் இருந்தும் சென்னையில் பலமுறை சந்தித்திருக்கின்றேன். டி ஜெகதீசன் சௌரியாபுரம், வி பன்னீர்செல்வம் ஐஓபி வி பன்னீர்செல்வம், ஏஎம் பத்திரிசாமி, என்ன வருது 9 நண்பர்கள் இன்று நம்முடைய இல்லை என்று சொல்லும் பொழுது, அதாவது எல்லோருமே மரணத்தை எதிர்பார்த்தா இருக்கும், மகிழ்ச்சியாக வரவேற்போம், அவ்வளோதான். அதனால் அந்த அடுத்த ஆசிரியர்களில் கலியமூர்த்தி சார், ஏகே சார் இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போய் ஒரு 4 பேர் அவருடைய வீட்டில் வள்ளல் வள்ளியப்பன் இந்த ஷெட்டை 9 லட்சம் ரூபாயாக தனிப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூஷனில் அவர் தான் அந்த செய்து கொடுத்தார். அதுக்கு முதற்கண் அவருக்கு ஒரு நல்ல பாராட்ட கரவொலியாக எழுப்பி அந்த பாராட்டினை சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதை பற்றி நாங்கள் தொடங்கின உடனே சாமிநாதன் நாங்கள் முழுக்க கான்ட்ரிபியூஷன் வேண்டாம், எல்லாரும் ஒன்று சேருவோம், மகிழ்ச்சியாக பேசி மகிழ்வோம், பிரிவோம், சந்திப்போம் என்று அந்த இரண்டாவது மறு சந்திப்பு 52 ஆண்டுகளுக்கு பிறகு, முதல் சந்திப்பிலே நம்ம 44 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா அந்த இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால முக்கியமாக இந்த நாகராஜுக்காக தான் இந்த உலகம் தள்ளி போட்டதுக்காக மறு சந்திப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட குழு நிகழ்ப்படம் இது கிடைக்க பெறாதவர்கள் வர முடியாத சந்தர்ப்பத்தில் நாகராஜுக்கெல்லாம் கிடைக்க போயிட்டாங்க, இல்லைன்னா கூட ஒட்டிக்கலாம் உனக்கு இல்லையா அன்பர் சந்தனம். ஸோ இதை பார்த்துருப்பீங்க. அதனால இப்போ நான் நாகராஜன் 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை இதே பள்ளியில் தான் படித்தோம். இங்கே இருக்கும் நண்பர்கள் அனைவருமே நமக்கு அந்த இதில் அதே சீனியரில் வந்தவங்க தான் எல்லாருமே. அதே போல் சென்ற கூட்டத்தில் எல்லாம் செஞ்சோம், ஆனால் கடைசி நேரத்தில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் கட்டாயம் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன் ஊரில் இருந்து. அதோட இப்போ கலந்துக்கிட்டோம். அதே போல் நமக்கு இந்த ஸ்கூலில் தான் ஒரு டிசிப்ளின், அதாவது ஒழுங்கு எல்லாமும் சொல்லி கொடுத்தது இந்த ஸ்கூல் தான். அதுவும் குறிப்பாக நம்ம 8ஆம் வகுப்பு ஆசிரியர் ஜெயராம் சார்ட்ட படித்தது தான் ஃபஸ்ட்டு. அவர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது. நெகம் வெட்டுறதுலேருந்து, ஸ்கேல் கடையில் வாங்குறதுலேருந்து, பேனா எப்படி எழுதணும், பேனா எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான் எல்லாமும். அதுபடி நடந்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரும் உயர்ந்து இருக்கிறோம். நம்ம அதே போல் 11th ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னாக்க, ஒரு அரசியல்வாதி மீட்டிங் மாறுவேட போட்டியில் நடத்தணும். அதில் நம்ம சேவியர்
பாலசுப்ரமணியன், அன்பரசன், அப்புறம் நாராயணன், இங்கே எல்லாமே ஒரு அரசியல் இது மாதிரி கூட்டம் மாதிரி மேடை பேச்சாளர்னு சொல்லிட்டு நடத்தணும். அதில் வந்து சேவியருக்கு வந்து பெண் வேஷம் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து வளையல் வந்து எங்களுக்கு யார்கிட்ட வாங்குறதுன்னே தெரியல அந்த சமயம். அப்போ விமலா தான் வந்து ஸ்கூல்லேயே வந்து குண்டா இருப்பாங்க. அவங்க தான் வாங்கணும். நாங்கள் வளையல வாங்கி சரி போட்டோம். 2 வேலை உடஞ்சே போச்சுட்டு போட முடியாம அந்த தண்ணி உடஞ்சி போச்சுது. அப்ப என்னன்னாக்கா விமலா வந்து குண்டா இருப்பாங்க, நீலாவதி வந்து ஒல்லியா இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்க கையில ஒரு கரம்படி கொடுத்தாதான் உள்ள வருவோம். மாமாவுடைய லேட்டின் பாரு, எப்ப பார்த்தாலும் கையில கரம்பு வச்சிருப்பாரு. மாமாவுடையோட எப்படி ஏன்னா அவங்க ட்ரெயின்ல வந்துருவாங்க. எல்லாரும் 8 மணில இருப்பாங்க. நாங்க நடந்து வேகு வேகுன்னு வரணும். கையில அடிவாங்காத வந்து வருவாங்க. அவங்க என்னன்னாக்கா காலையில 7 மணிக்கு கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. மருதாம்பலத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல ஆப்பூர்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். காலையிலேருந்து நடந்து வந்து இங்கே வந்தால் அவங்க தூக்கம் தான் வரும். இங்கே வந்ததுன்னு எல்லாம் தூங்குவாங்க. இளைய வாத்தியார் இளைய சட்டெல்லாம் திட்டு வாங்குவாங்க, ஏன்னா தூங்குறீங்க அப்படின்ட்டு. நல்லா வந்துச்சு, யாரும் எதிர்பார்க்கல. அது ஒரு நல்லா வந்து அமைந்தது. நாங்களும் பயந்துக்கிட்டு தான் செஞ்சோம். அப்போ பிடி மாஸ்டர் இருந்தவர் நம்ம வாசுதேவன் சார் தான் கிட்டத்தட்ட இன்சார்ஜ் மாதிரி எடுத்து பண்ணார். ஸோ அது ஒரு சிறப்பாக அமைஞ்சது. எல்லாரும் நண்பர்கள்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த பின்னால் சாங்கிக்கிறதுக்கு எங்கிருப்பினும் ஒளிரும் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அப்ப காலம் கடந்து விட்டது. சம்பந்தமா அதுல வந்து நுரையீரலை பத்தி இது சலாவதி, இது அப்பா அம்மா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தென்காசி தாலுகா. இது அட்ரஸுங்க, இது அவரோட. இது வந்து இதான் லாஸ்ட். ஆல்ரெடி இதுக்காக வந்தீங்களா சார்? அங்கே இருந்தீங்க? ஆமாம், கண்டி தான் சார் வந்தேன். தாங்கும். அடுத்த மீட்டிங் என்ன ஒரு வித்தின் 2 இயர்ஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் அடிக்கடி போட முடியாது. ஒரு 2 இயர்ஸில் போட்டால் மேலே எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா காலங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, கற்றுருவாங்க. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாம்